இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், செசிலி பூர்ண உடல் நலன் பெற வேண்டியும், யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஆண்டனி +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும், புனித சூசேப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், ஹரியாங்குப்பம் இமாக்லேட் உயர்நிலைப்பள்ளி +2 மாணவர்கள் தேர்வு நல்ல முறையில் எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், அரியூர் ஹிண்டோச்சா மேல்நிலைப்பள்ளி +2 மாணவர்கள் மாணவிகள் தேர்வு நல்ல முறையில் எழுத அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், மார்க் ஆண்டனி 12ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும் அதிக மதிப்பெண்கள் வேண்டியும், லியோதே லூர்துமரி முதல் வருட நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், துய்சோல் ரீதா 15ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜெகநாதன் குளோரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆனி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், தேவதாஸ் நம்பிக்கை செபஸ்டின் மதலேன் மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், லாசர் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பூபாலன் குளோரி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான்சன் ஜோஸ்பின் பவுலினா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும், பிரகாசமேரி நன்றியறிதலாகவும், செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும் அதிக மதிப்பெண்கள் வேண்டியும், சாவியோ லுசார் ரேச்சல் +2 தேர்வு நன்கு எழுத தேர்ச்சி பெறவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. அருளின் ஊற்றே இறைவா, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உம்மிடம் வந்துள்ள எங்களை கண்ணோக்கும். உமது மக்களாகிய நாங்கள் உம்மிலை வளம் பெற்று இவ்வுலக நலன்களை குறைவின்றி பெற்று மகிழ அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தையவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பானவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சை இளங்குழந்தைகளே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். சாவுக்குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த பொழுது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தமது மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி
நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கமுன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கை வரலாறை பற்றிய த கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற திரைப்படம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் திரையிடப்பட்டது. அதிலே இயேசு நடக்க முடியாத முடக்குவாதமுற்ற ஒருவனை குணமாக்குகின்ற காட்சி அதிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று இயேசு அவனை பார்த்து கூறுகின்றார். அந்த முடக்குவாதமுற்றவன் தடுமாறி தடுமாறி எழ முயற்சி செய்கின்றான், கீழே விழுகின்றான். தன்னால் நிச்சயமாக எழுந்து நடக்க முடியுமா என்ற ஒரு அவநம்பிக்கை அவனது உள்ளத்திலே பிறக்கின்றது. இதை பார்த்த இயேசு மீண்டும் அவனை பார்த்து கூறுகின்றார், துணிவோடு எழுந்து நட, உன்னால் நிச்சயமாக நடக்க முடியும், எழுந்து நில் என்று அவனை பார்த்து கூறுகின்றார். அவனது உள்ளத்திலே ஒரு வேகம், ஒரு புத்துணர்ச்சி பிறக்கின்றது. உடனடியாக எழுந்து நிற்கின்றான். தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கின்றான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்விலே நம்பிக்கை இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றலை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நம்மால் காண முடியும் என்பது இந்த திரைப்படத்திலே வருகின்ற நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற உண்மை. இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற அரச அலுவலர் கூட இயேசுவின் வார்த்தைகளை நம்பி, உம் மகன் பிழைத்துக் கொள்வான், நீ புறப்பட்டு போகும் என்ற வார்த்தைகளை நம்பி அவரும் இயேசுவை மீண்டும் தொந்தரவு செய்யாமல் அல்லது தனது வீட்டிற்கு வருமாறு அவரை கட்டாயப்படுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு அவர் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லுகின்றார். இயேசு சொன்ன அதே நேரத்திலே அதே வேளையிலே அவருடைய மகனும் நோய் நீங்கி நலமாயிருப்பதை பணியாளர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கின்ற பொழுது நாம் நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை. ஆனால் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் நாம் வருகின்ற பொழுது நாம் நினைக்காத காரியங்களை கூட ஆண்டவர் வல்லமையாக புதுமையாக செய்து தருவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையினருக்கு நலனுக்காகவும் நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா,
நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இந்த திருநிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நாங்கள் பாவ சார்புள்ள பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைந்து புத்துணர்வுடன் நிறைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய விசுவாசிகளின் உள்ளங்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருட்சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறைமக்களுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவென்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதரும் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவானாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும்.
உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அடைக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிக்கிறார்.
ஜெபம். மூவர் இறைவா, வழிநுரை தேர்ந்தெடுத்து முதல்விடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நண்பர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கடலைகளை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நலமளிக்கும் இறைவா, பல்வேறு தீமைகளாலும் நோய்களாலும் துன்புறும் எங்களை இந்த திருப்பலியின் ஆற்றலால் நலமாக்கும். நாங்கள் புதியதோர் இதயம் கொண்டவராய் உமது கட்டளைப்படி நடந்து முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாசரு கண்ணி
கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருடதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் லட்சியம். எங்கள்